குற்றாலத்தில் மழை பெய்யும் என்பார்கள். அது போலத்தான் இருக்குது. அதற்கு பதிலளித்து இப்படி செய்ய முடியாது என்று. அதே நேரம் அங்கே இது ஒரு அரச பத்திரிகை, அங்கே ஒரு தனியார் பத்திரிகை தெரிவிக்கின்றது மிகப்பெரிய அதிகாரிகளை, சிரேஷ்ட அதிகாரிகளை புள்ளி விவர திணைக்களம் பணி நீக்கம் செய்ய இருக்கிறது என்று. இதில் எவ்வளவு தொடர்பு இருக்கிறது பார்க்கலாம். டெய்லி மீடியா பத்திரிகையினுடைய செய்தி, கவர்மெண்ட் என்கேஜஸ் வித் அஸ் ahead of UNHRC லலித் to meet high profile official in Washington. இப்போது லலித் வீரதுங்க அவர்கள் நமது ஜனாதிபதியினுடைய செயலாளர். அவர் அமெரிக்காவிலே சென்று மிகப்பெரிய அதிகாரிகளை சந்திக்க இருக்கின்றார்கள், பல விடயங்களை கலந்துரையாடுவதற்கு. ஏனென்றால் ஜெனீவாவில் நடக்கக்கூடிய ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலே முகம் கொடுப்பதற்கு. இதுதான் ஒரே ஒரு பழமொழியைத்தான் கஜமுகன் நினைவு கூற இருக்கிறது. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பார்கள். மணி ஓசை கேட்டுக்கொண்டிருக்கிறது. எல்லா பத்திரிகையிலுமே ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் ஒருவர் இந்த முக்கியத்துவம் பெறுகின்றார். அவர் வேறு யாருமல்ல, இவர் தான். இவருடைய முகத்தை பார்க்கும்போது ஒரு இவரா இந்த பூனையும் பால் குடிக்குமா என்பது போல் இருக்கு. வெள்ளை உடுப்போடு தான் வந்திருந்தார். அந்த வெள்ளை உடுப்பு அணிபவர்கள் எல்லாம் மனதிலே கருப்பை வைத்துக் கொண்டு மூடி மறைப்பதற்கான கேள்வி கொண்டு வந்துகிறது. காரணம், மர்டர் ஆஃப் பிரிட்டிஷ் நேஷனல் அண்ட் கேங் ரேப் ஆஃப் ஹிஸ் கேர்ள் ஃபிரெண்ட். பிரதேசிய arrested at last, remanded till end of trial என்கிற செய்தியாக இருக்கிறது. முதலிலே கைது செய்யப்பட்ட பின்னர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருந்தார் இந்த கொலை வழக்கிலே. அப்போது இந்த கொலை வழக்கிலே கைது செய்யப்பட்ட தருணத்தை நாங்கள் கொஞ்சம் ஞாபகப்படுத்த வேண்டும். பிரிட்டிஷ் குமாரர் சார்ல்ஸ் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்து வந்தார், இதற்கு ஒரு நீதி வேணும் என்று. அந்த தருணம் தான் தங்காலையில் வைத்து இவர் கைது செய்யப்பட்டார் முதலிலே. பின்னர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டார். அப்போது கேள்வி வந்தது. இன்று இன்னும் ஒரு செய்தியும் வந்திருக்கிறது. இலங்கை கேள்வி எழுப்புகின்றது, மனித உரிமைகள் விடயத்தில் இலங்கையினுடைய விடயம் இன்னும் முன்னேற்றம் அடையவில்லை, அதிலே தனிப்பட்டவர்களுடைய சட்டத்திட்டங்களை நிறைவேற்றுதல் உள்ள தடைகள் நேற்று முன்தினம் பத்திரிகையில் வந்திருந்தது. ஆகவே நேற்றைய தினம் கைது செய்யப்படுவதற்கான காரணம் என்னவென்று தெரியவில்லை. ஆனால் அவர் பிணையில் சென்று பின்னர் நீதிமன்றத்துக்கு முகம் கொடுக்கவில்லை. அதை காரணம் காட்டி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் அவர்களை கைது செய்திருக்கின்றார்கள். இந்த விசாரணைகள் முடியும் வரை. ஆமா, தங்காளி பிரதேச சபையினுடைய முன்னாள் தலைவராக இருந்தவர். அவருடைய பெயர் சம்பத் சந்திரபுஷ்ப விதான பத்திரன. அவருக்கு முதலிலே நீங்கள் கூறியது போல கஜமுகன் அவரை கைது செய்து பிறகு பிணையிலே விடுதலை செய்தார்கள். அதற்கு பிறகு நீதிமன்றத்திலே ஒரு திகதியிலே அவரை ஆஜராக சொன்னார்கள். அந்த தினத்திலே அவர் அங்கு பிரசன்னமாகவில்லை. ஆதலால் மீண்டும் அவரை கைது செய்திருக்கிறார்கள். இப்பொழுது அவரை இந்த வழக்கு விசாரணைகள் முடியும் வரைக்கும் விளக்கமறியலிலே வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஆகவே இனிமேல் அவர் பிணையிலே விடுதலை ஆவதற்கான வாய்ப்பில்லை. அவரை முற்றுமுழுதாக விளக்கமறியலிலே வைத்துத்தான் இந்த விசாரணையை முன்னெடுக்க இருக்கிறார்கள். ஆனால் இந்த விடயத்தினுடைய பின்புலத்திலே வேறும் பலர் தொடர்புபட்டிருக்கலாம் என்று கூறுகிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. இன்னும் ஒரு விடயம் கஜமுகன், இவர் எங்களுடைய நாட்டினுடைய ஒரு சிரேஷ்ட அரசியல்வாதி ஒருவருடைய வாரிசினுடைய நல்ல ஒரு நண்பர், மிகச்சிறந்த நண்பர் என்று கூட கூறுகிறார்கள். இது அத பத்திரிகையினுடைய செய்தி. இப்ப அதே செய்தி தங்கல் பிரதேசிய சபாபதியினுடைய செய்தி. நாங்கள் இப்பதான் அதை நாம் பெயர்த்து விட்டோம். மௌபிம பத்திரிகையும் அவரைத்தான் கொண்டு வருகின்றது. அவரது செய்தியைத்தான் இங்கே கொண்டு வந்திருக்கிறது. அடுத்து தினமின பத்திரிகை யுத்தபிம தினு ரணவிருவோ கெலிபிம ஜெயகணினி. அதாவது யுத்த களத்தை வெற்றி பெற்ற ராணுவத்தினர் இப்போது விளையாட்டு களத்தையும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். கடந்த 3 வருடத்தில் பசுகிய துங் வசரேதி ரன் ரீதி பதக்கம் தெதாஸ்துன்சியத்தி சதக் தினலா 2337 தங்க, வெள்ளி, வெண்கல பதக்கங்கள் சர்வதேச களங்களிலே இந்த ராணுவத்தினர்களால் பெறப்பட்டிருக்கின்ற செய்தி இங்கே புரசுரமாகி இருக்கின்றது தினமின பத்திரிகையில். அடுத்து திவைன பத்திரிகையிலும் அதே செய்திதான் பிரசுரமாக இருக்கு. தங்கல்ல பிரதேச சபை முன்னாள் தலைவர், அதே நேரம் செனித்த இவர்தான் ஆனந்த கல்லூரியிலே அந்த பூமி பதமிடும் அந்த ஆயுதத்துக்குள் மாட்டின்று இறந்தவராக பேசப்படுகின்றார் சிறுவன். லக்ஷ்மிம பத்திரிகையும் இதே செய்திதான் கொண்டு வருகிறது. ஆகவே சிங்கள பத்திரிகைகள் எல்லோரும் தங்கலைக்கு சென்றிருக்கின்றார்கள். ஏனென்றால் ஒரு புறம் நீங்கள் சொன்ன செய்தியினுடைய நட்புத்தன்மையையும் வெளிக்கொண்டு வருவதற்கு, மறுபுறம் உண்மைத்தன்மையையும் வெளிக்கொண்டு வருவதற்கு நினைக்கின்றேன். தமிழ் பத்திரிகையினுடைய ஏனைய செய்திகளுக்கு செல்லலாம். வீரகேசரி கொண்டு வந்திருக்கக்கூடிய ஏனைய செய்திகள். உயர் நீதிமன்ற நீதியரசர் பதவி விலகல் விவகாரம், விஜயதாஸ் எம்பியின் சட்டமூலத்திற்கு கடும் எதிர்ப்பு, வாக்கெடுப்பில் தோற்கடிப்பு என்கிற செய்தி. ஜெனீவா செல்ல அரசாங்கம் இப்போது கூட்டம் சேர்க்கிறது. அரசாங்கத்திற்கு எந்த ஒரு எதிர்க்கட்சியும் வெற்றி காசோலை கொடுக்க கூடாது என்கிற செய்தி.
மனோ கணேசன் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அத்துமீறும் இந்திய மீனவர்கள் தொடர்ந்தும் கைது செய்யப்படுவார். அமைச்சர் ராஜித சேனாரத்ன. அங்கே நட்புரை, இங்கே சூளுரை. ஜனாதிபதி மஹிந்தவுடனான சந்திப்பும் இலங்கை விஜயமும் சிறந்த பயனளித்துள்ளன. மாலைதீவு ஜனாதிபதி அப்துல்லா யாமின் அப்துல் கயூம் அவர்களுக்கு இந்த பயணம் சிறந்த அனுபவத்தை கொடுத்து அவர் இன்னும் சிறப்பாக கையாள வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து சீனா, ஜப்பான், மத்திய கிழக்கு தேசங்களுக்கும் அவர் செல்ல இருக்கிறார். அவருக்கு அது அனுபவமாக இருக்கும். நாம் எதை பெற்றுக் கொண்டோம் மாலதீவில் இருந்து? இன்னொரு கேள்வி இருக்கிறது. பாடசாலை மாணவர்களின் பாதுகாப்பில் அக்கறை செலுத்தப்பட வேண்டும். ஒரு ஆரோக்கியமான ஆசிரியர் தலையங்கம். அடுத்து, முஸ்லிம் காங்கிரசுக்கு வழங்கிய வாக்குறுதியை இந்த ஊருக்கு கடிதம் அனுப்பப்படவில்லை. இடமாற்ற குடிமை. இங்கே 2 விடயங்கள் பேசப்படுகின்றன. 2 அமைச்சர்களுக்கு இடையிலான கலந்துரையாடலாக இது இருக்கின்றது. ஆனால் கேள்வி, இந்த செய்தி எந்த அளவுக்கு மக்களை சென்றடையும் என்பதிலே ஒரு இது இருக்கிறது, ஒரு சந்தேகம் இருக்கிறது. செய்தி எவ்வளவு தூரம் தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது நாங்கள் ஏனைய பத்திரிகைக்குரிய செய்திகளுக்கு செல்லாம். அந்த அடிப்படையிலே தினக்குரல் கொண்டு வந்திருக்கக்கூடிய தலைப்புகள்: பொருளாதார வளர்ச்சி சர்ச்சை, பதவி நீக்கப்படுகின்றார் அதிகாரி. இனிப்பு விதை உண்டு 21 மாணவர்கள் மருத்துவமனையில். இது எங்கே நடைபெற்றிருக்கின்றால் கர்தர்காம ஜனாதிபதி வித்தியாலயத்திலே நடைபெற்றிருக்கின்றது. எனது ஜெனீவா பயண நோக்கம் வேறு என்கிற செய்தி ஒன்றை இங்கே யார் சொல்லியிருக்கின்றார்? லக்ஷ்மண் கிரியல், ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பார்லிமெண்ட் உறுப்பினர். எல்லோருக்கும் ஜெனீவா கனவு இப்போது வந்திருக்கிறது போல் இருக்கிறது. சில பேர் எப்படியாவது போயிட்டு வரலாம். சமூகத்தை மாசுபடுத்துதல், தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம். சமூகத்தை மாசுபடுத்துதல், இது பூமியை மாசுபடுத்துவது போன்று கெட்ட கெட்ட விதைகளை மனதுக்குள் செலுத்துவது, அதைத்தான் கூறுகின்றார்கள். இந்து சமுத்திரத்தின் போதைப் பொருள் மத்திய நிலையமாக இலங்கை என்கின்ற சட்டத்தை பெரிய ஒரு பதாதையை ஏந்திய வண்ணம் உலகத்துக்கு காண்பிக்கின்றார் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய எதிர்கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்க. உலகம் அப்படியா என்று பார்க்கிறது. இதிலே கஜமோகன், ரணில் விக்ரமசிங்க சார்ந்த எந்த ஒரு கார்ட்டூனை கேலி சித்திர கலைஞர்கள் வரைந்தாலும் அனைத்து கேலி சித்திரத்தையும் நீங்க நன்றாக உன்னிப்பாக அவதானித்து பாருங்கள். அந்த அங்குசம் இருக்கிறது அல்லவா, அங்குசம் அவரிடம் தான் இருக்கும். ஆனால் அது பொக்கெட்ல அங்குசம் இருக்கும், ஆனால் யானை இருக்காது. ஆகவே அதிகாரம் தன்னிடம் இருக்கிறது என்று அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார். பிரதீபினுடைய கேலி சித்திரம் மிக அழகாக வரையறுக்கிறது. இது தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்தி. சுடரொளி கொண்டு வரக்கூடிய செய்திகளுக்கு நாங்கள் செல்ல வேண்டும். அங்கே இனிய செய்திகள்: மன்னார் மனித புதைக்குழியிலிருந்து நேற்று 3 எலும்புக்கூடுகள் மீட்பு. அதன் எல்லை தெரியவில்லை, நீளம் தெரியவில்லை. ஆழ்ந்த அகந்த நுண்ணிய என்கின்ற ஒரு சொற்பதம் நாங்கள் எங்கே பார்ப்போம் என்று சொன்னால் சிவபுராணத்திலே ஆழ்ந்து இருப்பான், அகன்றும் இருப்பான், மிக நுண்ணியமாக இருப்பான் என்று கடவுளை சொல்வார்கள். பாடல் பெற்ற திருத்தலங்களில் ஈச்சரங்களில் ஒன்று கேதீச்சரம். அதற்கு முன்னால் புதைகுடியிலும் அதே சொல் விதைக்கப்படுகிறது என்றால் என்ன கேள்வி? இதிலே இன்னும் ஒரு முக்கியமான விவரம் கஜமுகன். அண்மையிலே நான் இணையதளத்தினூடாக ஒரு கேலி சித்திரத்தை பார்த்தேன். ஒரு நீரோடை இருக்கிறது. அந்த நீரோடைக்குள்ளே அமிழ்த்தி விட்டார். அந்த அமிழ்த்தி விட்ட அந்த பைக்கு பேர் இருக்கிறது மன்னார் புதைகுழி விவகாரம் என்று. அந்த அமிழ்த்தினவருடைய சட்டையிலே ஊடகவியலாளர் என்கிற ஒரு நாமம் அடித்திருக்கிறது. இன்னொரு படத்தை இப்படி மேலே பிடித்துக் கொண்டிருக்கிறார். அந்த படத்தில் இருக்கிறது கவர்ச்சியான பெண் அரசியல்வாதிகளினுடைய அரசியல் பிரவேசம் என்று. இதிலே அவர் சொல்ல வருகிற விடயம் என்னவென்றால், சில முக்கியமான விடயங்களை சில முக்கியமற்ற சில செய்திகளினூடாக நாங்கள் மறைக்க பார்க்கிறோம். சிங்களத்திலே எட்டகானமா என்று சொல்வார்கள். அதனை நாங்கள் அமிழ்த்த பார்க்கிறோம் அவற்றை. ஆகவே அந்த மன்னார் புதைக்குழி விவகாரத்தையும் கூட காலப்போக்கில் நாங்கள் அப்படியே நீரோடையிலே அடித்து செல்வது போல, நீர் அடித்து செல்வது போல அடித்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இதனைக்கு முன்னுரிமை கொடுத்து என்ன நடந்தது, எந்த காலப்பகுதியிலே நடந்தது, யார் இதற்கு உரிமை கோர வேண்டும் என்கிற விடயங்களை அரசாங்கம் ஆராய வேண்டும். சிட்டிசன் திரைப்படத்திலே ஒரு காட்சி இருக்கிறது. ஒரு கிராமமே அழிவது போன்று, ஆனால் அழிக்கப்படுகிறது. ஆனால் அது படத்திலே இன்று வரை பேசப்படுவது இளைஞர்களால். எமது தேசத்திலே நடந்தவற்றை பேசுவதற்கு, அதை கொடுப்பதற்கான தன்மைக்கு தனிப்படியான வரைபடங்களும் பெருசாக வருகிறது. ஆகவே நாங்களும் நமது கடமையை புரிவதற்கான நேரம் இது. மனித உரிமை நிலவரம் தொடர்பான புற்றனின் அறிக்கைக்கு ஆட்சேபனை, மறுபறிக்கை அனுப்ப கொழும்பு முடிவு. எப்போதும் அதுதான், இப்போதும் இதுதான். ஜெனீவாவை குறிவைத்து இலங்கை இரட்டை பொறி. பீரிஸ் டில்லி விரைகிறார். வீரதுங்க ஜெனீவாவிற்கு. மின் விநியோகம் தடைப்படலாம். நுரைச்சோலை கலைத்திசை இப்போது தடைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே இருளில் மூழ்வதற்கான சந்தர்ப்பம் இலங்கைக்கு இருக்கிறது. புதிய அமைச்சரமைப்பு பற்றி முக்கிய கலந்துரையாடல். ரணிலை சந்தித்து தர்மபால பரம்பரை அமைப்பு தெரிவிப்பென்கிற செய்தியாக இருக்கின்றது. சமய சமத்துவம் இந்த நாட்டில் சாத்தியமா என்ன? சுடரொளி பத்திரிகை ஆசிரியர்களே, நாமும் இதே கேள்வியைத்தான் கேட்கின்றோம். சமய சமத்துவம் இந்த நாட்டில் சாத்தியமா என்ன? பால்மா விலை பரலுக்குள்ளே மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் குழந்தையை நசித்துக் கொள்வதற்கு வரல் வந்திருக்கிறது. ஆனால் அது பால்மாவினுடைய விலை என்பதை ஜேபி கேலி சித்திரமாக ஆழ்ந்து கண்ணோட்டத்தை கொடுத்திருக்கின்றார். தொடர்ந்து நாங்கள் உதயன் பத்திரிகையினுடைய தலைப்புக்கு செல்லலாம். மன்னார் மனித புதைக்குழியுடன் படைகளுக்கு தொடர்பிலே அடித்து கூறுகிறார் ராணுவ தளபதி. போரின் பின்பும் இலங்கையில் தமிழர்கள் மீது அத்துமீறல்கள். ரோமில் உள்ள மக்கள் தீர்ப்பாயம் கூறுகின்றது.
வன்னி பாடசாலைகளில் ராணுவ தலையீடு, இலங்கை ஆசிரியர் சங்கம் குற்றச்சாட்டு. இது கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டிய விடயம். குழந்தைகளோடு அல்லது மாணவர்களோடு எந்த ஒரு தகவல் தரவுகளும் அதீதமாக சேர்க்கப்படக்கூடாது என்பது நமது ஊடகவியலாளர் என்ற கருத்தை பொதுவாகவே நாங்கள் முன்வைக்க இருக்கின்றோம். இது உதயன் பத்திரிகையினுடைய செய்தி. அடுத்து நாங்கள் அது செய்தி உண்மையாக இருந்தால் அடுத்த யாழ் தினக்குரல் பத்திரிகையுடைய செய்தி. கண்டி நகர தேசிய பாடசாலைகள் 225 ஆசிரியர்கள் திடீர் இடமாற்றம். ஆகவே கல்வி திணைக்களம் சிறப்பான செயற்பாடுகளில் களமிறங்கி இருக்கிறதா என்ற ஒரு ஆரோக்கியமான சந்தேகம் வருகிறது. அல்லது ஏதேனும் தேர்தல் வரப்போகிறதா அந்த கேள்வியும் இருக்கிறது. அப்படியான ஒரு ஆரோக்கியமற்ற கேள்வியும் வருகிறது. ஆவா குழுவுடன் தொடர்புடைய மேலும் 2 நேற்று கைதாகினர் என்கின்ற செய்தி இருக்கிறது. ஆவா என்றாலே வந்து விட்டார்கள் என்று பொருள்படும் சிங்களத்தில் அவர்கள் எங்கே யாழ்ப்பாணத்திலே வந்து விட்டார்களா? யாழ்ப்பாணத்திலே கைவரிசையை காட்டிய ஒரு குழுவாம். 1086.68 ஹெக்டேர் காணி வடக்கில் பகிர்ந்தளிப்பு அரசு அறிவிப்பு. ஆகவே ஆரோக்கியமாக இன்று நமக்கு கிடைக்கப்பெற்ற ஒரே செய்தி இது. நாம் ஊடகமாக எப்படி என்றால் மன்னார் புதைகுழி என்கின்ற தலைப்பையும் பார்க்க இருக்கின்றோம், இப்படி தலைப்பையும் கொடுக்க இருக்கின்றோம். எது சிறப்பாக இருக்கிறதோ அது மக்களுக்கு போய் சேரும். தெரிவிப்பது நாங்கள், தீர்மானிப்பது நீங்கள். மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவை இன்று தினம் செய்தி பத்திரிகைகள் தாங்கி வந்த செய்திகளாக இருக்கின்றன. இன்று பிரஸ் ரிலீஸிலே நாங்கள் கொண்டு வந்த செய்திகள் பயன் தரும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. நீங்கள் தொடர்ந்து செய்திகளை பார்க்கும்போது சந்தேகங்களுக்காக நாங்கள் கொஞ்சம் விளக்கமாக அந்த விடயங்களை கொடுத்திருக்கிறோம். பயன் தரும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறோம். தொடர்ந்து குட் மார்னிங் ஸ்ரீலங்காவுடன் இணைந்திருங்கள். நன்றி கோகுல். நன்றி கஜ்முகன். நன்றி நேயர்களே, சந்திப்போம் மீண்டும்.